புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் ONGC குழாயிலிருந்து எரிவாயு எண்ணெய் கசிவு ஏற்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவால் கோதாவரி ஆற்றில் துர்நாற்றம் வீசுவதோடு கடல் வளம் பாதிக்கப்பட்டு காற்று மாசு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ONGCயின் எரிவாயு எண்ணெய் கிணறுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு விளைநிலங்களின் வழியாக கொண்டு செல்லப்படும் குழாய்களில் அவ்வப்போது ஏற்படும் உடைப்பால் கச்சா எண்ணெய் கசிந்து நிலத்தில் பல அடி ஆழத்திற்கு நச்சுத்தன்மை ஏற்படுகிறது. மேலும் சில இடங்களில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் ONGC குழாயில் உடைப்பு ஏற்பட்டும் கடல் வளமும் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் அதுபோன்ற ஒரு சம்பவம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஏனாம் பிராந்தியத்தில் நிகழ்ந்துள்ளது. ஏனாம் ஒட்டியுள்ள வங்கக்கடல் நடுவில் இருந்து ONGC சார்பில் கேஸ் எடுக்கும் பணி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதற்கான குழாய்கள் கோதாவரி ஆற்றில் இருந்து கடலுக்குள் செல்கிறது. இந்த குழாய்களில் இருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் வெளியேறி வருவதாக ஏனாம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தினேஷ் வீடியோ ஆதாரத்துடன் அரசுக்கு புகாராக தெரிவித்துள்ளார். அதில் 2 நாட்களுக்கும் மேலாக குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியேறி வருவதாகவும் இதனால் கோதாவரி ஆறு மற்றும் கடற்பகுதியில் கருப்பு எண்ணெய் படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் இது தொடர்பாக ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் குழாயில் பழுது நீக்கும் பணி நடைபெறும் என 2 தினங்களுக்கு முன்னரே அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறினார். చూడండి గోదావరి నార్మల్ ఎలా ఉంది మీరు వ్యూస్ అనేది చూపిస్తూ ఇక్కడ పైప్ లైన్ అనేది విపరీతంగా లీక్ అవుతుంది. రేపు పొద్దున్న దీనివల్ల నష్టం వస్తే ఎవరు సమాధానం చెప్తారు? ఇక్కడ చూడండి చాలా దారుణమైన పరిస్థితి. స్మెల్ వస్తుంది. దీనివల్ల చేపలు కూడా చనిపోయే పరిస్థితి ఉంది. మనం దీని మీద తగిన చర్యలు తీసుకోకపోతే ప్రజలు అలాగే ప్రాణులు చేపలు మొత్తానికి చనిపోయే అవకాశం ఉంది. ఇక్కడ భయంకరమైన స్మెల్ గ్యాస్ స్మెల్ అనేది వస్తుంది. இருப்பினும் கோதாவரி ஆற்றில் ONGC எரிவாயு மற்றும் எண்ணெய் கசிவால் ஏனாம் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இனிவரும் காலங்களில் விளைநிலங்கள் கடலுக்கு அடியில் செல்லும் ONGC குழாய்களில் ஏற்படும் உடைப்பை உடனடியாக சரி செய்து விளைநிலங்கள் பாதிக்கப்படாமலும் பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படாமலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.